சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம அன்னபூரணி சிவாவுக்காக ஸ்னேகா கிட்ட பேச போனாங்க. ஆனால் அன்னபூரணியை அவமானப்படுத்தி வெளியே தள்ளின விஷயத்த நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா இருந்துட்டு நேராக அன்னபூரணி கிட்ட போயிட்டு என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் பெரியமா, நீங்கள் எதுக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்கவும், என் பிள்ளை கோர்ட்டுக்கெல்லாம் போகிறது என்னால் தாங்கிக்க முடியல. எல்லாரும் இந்த குடும்பத்தை ரவுடி குடும்பம் மாதிரி பார்த்தாங்க. நீ படித்து டாக்டர் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு மரியாதையே வந்தது. மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க பெரியமா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிடுறாங்க. கோயிலுக்கு போன சிந்துக்கிட்ட ஸ்னேகா பிரச்சனை பண்ணுறாங்க. சிவா மேலே கொடுத்த கேஸை நான் வாபஸ் பண்ணனா உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட கணத்தில் பல ஆறுனு ஒன்று விடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் மேலே கை வச்சிருப்ப, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சிவா சிந்துவை காப்பாற்றிடுறாங்க. நீ சமாதானம் பேச வந்த என் பெரியமாவை கழுத்தை பிடிச்சி அவமானப்படுத்தி வெளியே தள்ளி விட்டல, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. இதுக்காக நீ சிந்துக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிற, இன்னொரு தடவை என் வீட்டாளுங்கக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கினேன் நடக்கிறதே வேறு, அதான் உன் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோர்ட்லேயும் கேஸ் வருது. ஸ்னேகா இருந்துட்டு நான் அந்த சிவாவை உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன்ற மாதிரி ரொம்பவே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சிந்து இருந்துட்டு எங்கள் சிவா ஜெயிலுக்கு போயிடுவாங்களன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.